வணக்கம் நண்பர்களே. முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் அவருடைய சுயசரிதை புத்தகம் வெளிவர இருக்கிறது. வெளிவர இருக்கிற அந்த புத்தகத்தை தடை செய்வதற்கு அதனால் பாதிக்கப்பட்ட அரசியல் தலைவரும் அவர் கட்சியும் முனைப்பாக இருக்கிறது என்று ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தேன். நானும் அவரும் என்ற தலைப்பில் அவர் ஒரு தொடர் எழுத தயாராக இருக்கிறார். முதல் வாய்ப்பாக நம்முடைய தமிழகம் டைம்ஸ் வாசகர்களுக்கு நம்முடைய பத்திரிகையின் வாயிலாக அவர் அந்த தொடரை வெளிக்கொண்டு வரலாம் என்று நினைக்கிறார். எதற்கு என்ன காரணம்? தமிழகம் டைம்ஸை அவர்கள் தேர்ந்தெடுத்த காரணம் என்ன? இன்னும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன். ஏன் தமிழகம் டைம்ஸ் சேனலை தேர்ந்தெடுத்தார்கள்? மிக அதிக நேயர்களை கொண்டதோ வாசகர்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கிலோ இல்லை. ஆனால் எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? என்னை அவர்கள் 2010 அறிவார்கள். நான் ஒரு பத்திரிகையில் இணையாசிரியராக பணிபுரிந்திருந்தேன் சென்னையில். அதிலிருந்தே அவர் அறிவார்கள். சரி, ஒரு பக்கம் நம்முடைய சேனல் 5 வருட காலம் எடுத்து தான் ஒரு 4000 ஹவர்ஸ் அண்டு ஒரு 60,000 70,000 வியூவர்ஸை கொண்டு வந்தாங்க, சப்ஸ்கிரைபர்ஸையும் கொண்டு வந்தது. இந்த 60,000 70,000 வியூவர்ஸும் இது கொண்டு வர ஏன் இத்தனை வருட காலம் எடுத்தது? மற்ற யூடியூப் சேனல்லாம் குறைவான காலங்களில் அடையும் போது நீங்கள் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு யாராவது என்கிட்ட கேட்டால் நான் சொல்கிறது, வைரல் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு தரம் தாழ்ந்த மலினமான மனித உணர்வுகளை மிக எளிதாக தூண்டக்கூடிய எந்த செய்திகளும் என் இதில் வராது. உறுதிப்படுத்தப்படாவிட்டால் உறுதிப்படுத்தப்படாத செய்தி என்று தான் நான் கூறுவேன். ரைட்டா? இப்போ இதை வச்சு தான் அவங்க கேட்குறாங்க, நானும் அவரும் தொடரை உங்கள் இணைய இதழில் எழுதலாமா? நமக்கென்று ஒரு இணைய இதழ் பத்திரிகை இருக்குது, எழுதலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு இருக்கும் ஒரே கேள்வி, நான் தயார். ஆனால் இங்கு பத்திரிகை நடத்துவது என்பதே ஒரு பெரிய தற்கொலைக்கு சமமான விஷயமாக கருதப்படக்கூடிய விஷயம். ஆனால் இந்த தொடர் வெளிவருவதால் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கும் ஒரு எரிச்சல் உணர்வுக்கும் உள்ளாவார்கள் அந்த கட்சியினுடைய தலைவரும் அந்த கட்சியும். அவர்கள் ஏதேனும் எதிர்வினை புரிந்தால், வன்முறைகளில் ஈடுபட்டால், என்னை தாக்க முயன்றால், இன்னும் சொல்லப்போனால் என்னை கொல்ல முயன்றால், வாசகர்களாகிய நீங்கள் பாதுகாப்பு தருவீர்களா? உங்கள் ஆதரவும் பாதுகாப்பும் இருந்தால் முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளரின் அவரும் நானும் தொடர் நம்முடைய சேனலில் வெளிவரும். நமக்கென்று ஒரு இணைய இதழ் இருக்கிறது, அந்த இணைய இதழில் வெளிவரும். நீங்கள் பாதுகாப்பு தருவீர்களா? ஆதரவு தருவீர்களா? ஆம் என்றால் நிச்சயம் தருகிறோம் என்று ஒரு வார்த்தையை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். அந்த நானும் அவரும் தொடர் யாரை பற்றியது, யார் எழுதுவது? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.